ஹலோ மக்களே! நான் உங்க ஹர்ஷா. இன்னைக்கு இந்த வீடியோல ஜெனரல் இங்கிலீஷ்ல நமக்கு புதுசா மாத்தி குடுத்திருக்க சிலபஸ்ல யூனிட் 1 கிராமர்ல 25 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க போறதா குடுத்திருக்காங்க சிலபஸ்ல. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சிம்பிளா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? அதுல என்னலாம் டைப்ஸ் இருக்கு? அந்த டைப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? அப்படிங்கறத மட்டுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நமக்கு 6th இருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருக்கிற எல்லாமே வந்து பார்க்கணும். லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு மட்டும். திருப்பியும் சொல்றேன். நமக்கு யூனிட் 7ல லிட்டரரி வொர்க் அப்படின்னு ஒரு டைட்டில் குடுத்திருக்காங்க. அந்த டாபிக்காக 6th இருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக்ல இங்கிலீஷ் புக்ல இருக்கிற கன்டென்ட் வந்து பார்க்கணும். முன்னாடி நமக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் அந்த மாரி 10th வரைக்கும் பாருங்க. அந்த மாரி எதுவுமே வந்து அவங்க குடுக்கல. which means கிராமர் நமக்கு எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும். அது ஸ்கூல் புக்லயே இருக்கலாம். ஸ்கூல் புக்ல இல்லாமயும் இருக்கலாம். அவங்க குடுத்திருக்க அந்த தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அந்த தலைப்புக்கு தகுந்த மாரி நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு குடுத்திருக்க ஹெட்டிங்ஸ்ல என்ன மாரியான பிராக்டிஸ் நம்ம பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துரலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படிங்கிறத புக் வைஸ் வந்து நம்ம போயிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சினானம் அண்ட் ஆண்டனம் இருக்கு அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா சினானம் ஆண்டனமே நம்ம வந்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும்தான் கேட்போம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஒரு சேஃபர் ஜோனுக்காக தான் நம்ம வந்து 11th 12th சேர்த்து வந்து பாத்துக்கிறோம் கிராமர் பார்ட்ல. அவுட் ஆஃப் சோர்ஸ்லயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். சினானம் ஆண்டனம்க்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர். அங்கதான் நமக்கு புதுசு புதுசா வார்த்தைகள் டே பை டே நம்ம படிக்கும்போது நிறைய கத்துக்குவோம். அதுல மீனிங் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பார்ட் வந்து ஈஸி ஆயிடும். அந்த மாதிரிதான் எல்லாமே வந்து அப்ரோச் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா பொதுவா வந்து நம்ம இதுல 8 டைப்ஸ் வந்து சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு 8 டைப்ஸ் இருக்கு. அந்த 8 டைப்ஸ் தான் இங்க வந்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நவுன். நவுன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேரு இல்லாட்டி ஒரு பொருளோட பேரு. இது என்னங்கிற மீனிங் விச் டிஸ்கிரைப்ஸ்ங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இங்க வந்து நம்ம நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அதுல வர வார்த்தைகள்லாம் என்னன்னு பாத்திரலாம். அசோகா அப்படிங்கிறது ஒரு பேரு. கிங்குங்கிறது ராஜா ஒருத்தர் சொல்றாங்க. டெல்லி, சிட்டி, ரோஸ், சன், கோல்ட், கிளாஸ், ஹானஸ்டி, பாலிசி இது எல்லாமே வந்து நவுன்ல வரக்கூடிய பெயர்கள். ப்ரொனவுன் அப்படின்னா அதை டைரக்டா ராஜா, ராணி இல்ல ஒரு ஊரு அப்படி சொல்லாம ஹி, ஷி, இட், தே, இது, திஸ், அது, தட், இதெல்லாமே தீஸ், அவை எல்லாமே தோஸ் அப்படின்னு மொட்டை மொட்டையா இதுவா அதுவா அப்படி சொல்றது வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ப்ரொனவுனை பொதுவா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஹி, ஷி, இட், தே, தீஸ், தோஸ், திஸ், தட் சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரொனவுன். நவுனுங்கிறது ஒரு பேரு. அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம். அது வந்து நவுன். அடுத்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல், டால், ஹாப்பி, இன்டெலிஜென்ட், பிரேவ், கைண்ட், ஜெனரஸ், ஃபன்னி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இது என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். வேர்புங்கிறது ஒரு செயல் செய்யறது. நவுனையும் ப்ரொனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணா அதான் அட்ஜெக்டிவ். அது என்னங்கிறத பார்க்கலாம். வேர்புங்கிறது ஒரு செயல். ரன் ஓடிட்டு இருக்காங்க ஒரு செயல். ஈட் சாப்பிடுறாங்க, எழுதுறாங்க. கோ போறாங்க. ஈஸ் ஆர் ஹேஸ் இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு வேர்ப். நம்ம எஸ்விஓ பிரிக்கும் போது எஸ்விஓ எஸ்விஐஓசிஓ பிரிக்கும் போது இந்த இடத்துல வி அப்படிங்கிறது வேர்ப் வந்து இஸ், ஆறு, வாஸ் எல்லாமே பிரிப்போம்ல. அது எல்லாமே வந்து வேர்ப். அட்வர்புங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்வர்ப். பொதுவா அட்வர்ப் வந்து லாஸ்டா எல்ஒய் அப்படிங்கறதுல முடியும். குயிக்லி, ஸ்லோலி, கேர்ஃபுல்லி, ஹாப்பிலி, லவுட்லி, குவைட்லி. இங்க வெல்லுல வெள்ளி அப்படி வராது. வெல், பேட்லி, ஈஸிலி. மேக்சிமம் எல்ஒய்ல முடியும். சில வேர்ட்ஸை எப்படி அட்வர்ப்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ப்ரிப்போசிஷன் இன், ஆன், அட், வித் இதெல்லாமே ப்ரிப்போசிஷன் நமக்கு தெரியும். ப்ரிப்போசிஷன் எல்லாமே வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன் ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறது தான் கன்ஜங்ஷன். என்னெல்லாம் வேர்ட்ஸ் அண்ட், பட், ஆர், நார், சோ, எட், ஃபார், பிகாஸ், ஆல்தோ, தோ இதெல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். இன்டர்ஜென்ஷன்ஸ் வாவ், ஓ, ஆச், ஆ, ஊப்ஸ் இதெல்லாமே ஹுரே, அட்லஸ், பிராவோ, ஹே இதெல்லாம் இன்டர்ஜென்ஷன்ல வருது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு. நவுன் அப்படிங்கிறது ஒரு திங் இல்ல பர்சனை வந்து சொல்லுது அப்படின்னா அது நவுன். பென்சில் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதே மாதிரி இங்க வந்து என்ன வரும்,
மை கேட், கேட்டுங்கிறது நமக்கு நவுன். அப்ப திஸ் இஸ் மை கேட் அப்படிங்கிறது நமக்கு என்ன சென்டென்ஸ்னா இதுல நவுன் வந்திருக்கு. மேட்ரிட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட பேரு. தே லிவ் இன் மேட்ரிட். சென்டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட், நோட் புக், ஒரு பர்சன் பேரு, ஒரு பொருளோட பேரு எது வந்தாலுமே அது வந்து நவுன். வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா அது ஒரு ஸ்டேட். கெட், கம், அங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. ஐ லைக் ஆப்பிள், இந்த இடத்துல வந்து நமக்கு ஐ லைக் ஆப்பிள், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். லைக்குங்கிறது இந்த இடத்துல பிடிக்கும் அப்படின்னு வந்தனால இது வந்து ஒரு வேர்ப். கம்மன் ப்ளீஸ், அப்ப கம் அப்படிங்கிறது நமக்கு வேர்ப். அட்வர்ப் விச் டிஸ்கிரைப்ஸ் தி வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். அட்வர்புங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். மோஸ்ட்லி நமக்கு எல்ஒய் அப்படிங்கிறதுல முடியும். மை கேட் ஈட்ஸ் குயிக்லி, என்னோட பூனை வேகமா சாப்பிட்ரும். அப்ப இந்த இடத்துல குயிக்லி அப்படிங்கிறது அட்வர்பா இருக்கு. அட்ஜெக்டிவ் விச் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன், இங்க வந்து ஒரு நவுனை பெருசா டிஸ்கிரைப் பண்ணா அது வந்து அட்ஜெக்டிவ். பிக் இல்ல ஸ்மால், ஒரு கேக் இருக்கு அப்படின்னா இந்த கேக் வந்து ஒரு பிக் கேக். எப்படி இருக்கு அந்த கேக், கேக்குங்கிறது நவுன், அது வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஸ்மால் கேக் அப்படின்னு கொடுத்தாலும் அட்ஜெக்டிவ் தான். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது நமக்கு அட்ஜெக்டிவ். வி லைக் பிக் கேக். ஐ ஹாவ் 3 பென்சில்ஸ், என்கிட்ட 3 பென்சில்ஸ் இருக்கும். ப்ரொனவுன் ரீப்ளேசஸ் அ நவுன், ஒரு நவுனை வந்து அப்படியே டேரக்டா சொல்லாம அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தை போட்டா அதான் வந்து ப்ரொனவுன். இட் ரீப்ளேசஸ் அ நவுன். ஐ, யூ, ஹி, ஷி, இட், தே, தீஸ், தோஸ் எல்லாமே ப்ரொனவுன். ஹி இஸ் வெரி கிளவர். இப்போ இந்த இடத்துல ஹி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அசோக் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு வைங்க. அசோக் இஸ் வெரி கிளவர் அப்படின்னு சொல்லாம அசோக்கு பதிலாக ஹி அப்படின்னு சொல்றது ப்ரொனவுன். ப்ரிப்போசிஷன் நமக்கு தெரியும். அட், இன், ஆஃப், ஆன். லைக்ஸ் a noun to another word. லைக் நவுன் மாதிரியே இது ஒரு அனதர் வேர்டா இருக்கும். சாரி, லிங்க்ஸ் அ நவுன் டு அனதர் வேர்ட். ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுனை வேற ஒரு வார்த்தையோட லிங்க் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஷீ வாஸ் ஹைடிங் அண்டர் தி டேபிள், இந்த இடத்துல டேபிள் அப்படிங்கிறது நவுன், அதே மாதிரி ஷீங்கிறது ப்ரொனவுன். இங்க வந்து நமக்கு நவுனை ப்ரொனவுன் இந்த மாதிரி சேர்த்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ற லிங்க் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் அண்டர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். லிங்க்ஸ் அ நவுன் டு அனதர் வேர்ட், ஒரு நவுனை வேற ஒரு வார்த்தையோட லிங்க் பண்றது நமக்கு ப்ரிப்போசிஷன். இங்க நவுன் வந்து டேபிள். ஸோ டேபிளோட நமக்கு அண்டர் அப்படிங்கிற வார்த்தையை லிங்க் பண்றதுனால அண்டர் அப்படிங்கிற நமக்கு ப்ரிப்போசிஷனா இருக்கு. கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் கிளாஸஸ் ஆர் சென்டென்ஸ், இங்க வந்து இது ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றது தான் கன்ஜங்ஷன். அது வந்து ஒரு கிளாஸையோ இல்ல ஒரு சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணலாம். பட் அண்ட் வைல் வென், ஐ எம் வெரி ஹங்க்ரி, நான் ரொம்ப பசியா இருக்கேன். பட் த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலான்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறேன், ஆனா ஃப்ரிட்ஜ் என்னவா இருக்கு, எம்டியா இருக்கு. ஐ எம் வெரி ஹங்க்ரிங்கிறது ஒரு சென்டென்ஸ், த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்துறதுக்காக பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷனுங்கிறது வாவ், ஹில், ஏ, இதெல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன். ஷார்ட் எக்ஸ்கிளமேஷன், எக்ஸ்கிளமேஷன்ங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி, ஷார்ட்டா சொல்றது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி கிராஸ் பண்ணி போறாங்கன்னா வாவ் வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்கிளமேஷன் வந்து நமக்கு இன்டர்ஜெக்ஷன்ல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு வந்து அட்வர்ப், இன்னொன்னு வந்து அட்ஜெக்டிவ். இந்த ரெண்டு தான் மேக்சிமம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுல அட்ஜெக்டிவ் கூட ஈஸியா ஃபைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்வர்ப் தான் கொஞ்சோண்டு குழப்பற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடா நம்ம வந்து ரிவிஷன் பண்ண ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். பொதுவா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இவ்வளவுதான். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு புக்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவராலா என்னெல்லாம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு டாபிக் வந்து பார்த்துட்டு தென் நம்ம வந்து புக்ல போறது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல கொடுங்க. டெலிகிராம் சேனல்லையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்டையரா புதுசா கொடுத்துருக்க சிலபஸ்ல கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸுமே வந்து பிடிச்சி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. எந்த டவுட்ஸா இருந்தாலுமே நீங்க வந்து கமெண்ட்ல ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. தகுந்த மாதிரி வந்து வீடியோஸ் நம்ம வந்து கொடுப்போம்.